வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்பு ஆங்கில பாடம் முதல் பருவம் பயிற்சி புத்தகத்தில் 3வது பாடத்தின் பின்னால் கொடுக்கப்பட்டுள்ள மந்த்லி அசஸ்மெண்ட் 1 இந்த பகுதியில் உள்ள வினாக்கள் மற்றும் அவைகளுக்கான சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரீட் அண்ட் டிக் த கரெக்ட் பிக்சர் ஃபார் ஈச் சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 படங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொருத்தமான படத்துக்கு வண்ணமிட சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பிளான்ட்ஸ் க்ரோ வெல் இன் குட் சாயில். இதுக்கு ஃபஸ்ட்டு உள்ளது தான் பொருத்தமானது, அதை நம்ம வண்ணமிட்டிருக்கோம். அடுத்து பாருங்கள், பானுஸ் கிராண்ட்ஃபாதர் ஹேவ். அடுத்து பாருங்கள், பானுஸ் கிராண்ட்ஃபாதர் கேவ் ஹர் எ கிஃப்ட் ஆன் ஹர் பர்த்டே. இதுக்கு 3வது உள்ளது பிக்சர் தான் பொருத்தமானது, அதுக்கு வண்ணமிட்டிருக்கோம். அடுத்து பாருங்கள், தி பாய் வியர்ஸ் எ ஸ்பேஸ் சூட். இதுக்கு 2வது பிக்சர் தான் பொருத்தமானது, அதுக்கு வண்ணமிட்டிருக்கோம். சூஸ் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். இங்கே பாருங்கள், டேஷ் கொடுத்துருக்காங்க, பக்கத்தில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பொருத்தமான பதிலை அந்த கோட்டை எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள், ரெயின்டு. செகண்டுக்கு ரைசஸ். தேர்டுக்கு பாட். சரியானதை வட்டமிட்டு அதை எடுத்து அந்த கோட்டை எழுதியாச்சு. சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ரைமிங் வேர்ட் ஃபார் த அண்டர்லைன்ட் வேர்ட். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அண்டர்லைன் பண்ணியிருக்கிற அந்த வார்த்தைக்கு ரைமிங் வேர்டை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. மேலே பாருங்கள், ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதில் அவங்களே வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து எடுத்து நம்ம கீழே எழுதி காட்டிருக்கோம். ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள், வே அப்படிங்கிறதுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுக்கு டே அப்படிங்கிற வேர்டை நம்ம எழுதியிருக்கோம். சூன் அதுக்கு மூன் நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். அடுத்து பாருங்கள், ரோம் இதுக்கு ஹோம். அடுத்து கீழே ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் அண்ட் மேக் ஏ சென்டென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விசிட்ஸ் ஏ ஸ்பேஸ் மியூசியம், அமுதன். இந்த வார்த்தைகளை வரிசைப்படுத்தி எழுதி கீழே நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம். அமுதன் விசிட்ஸ் ஏ ஸ்பேஸ் மியூசியம். அடுத்து பாருங்கள், நிலவன் அண்ட் அமுதன் வியர் ஸ்பேஸ் சூட். நிலவன் அண்ட் அமுதன் வியர் ஸ்பேஸ் சூட்ஸ். அடுத்து தேர்டு பாருங்கள், தே ஈட் கேப்சூல்ஸ் ஆஸ் ஃபுட். ரைட் ஏ சென்டென்ஸ் ஃபார் ஈச் பிக்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 படங்கள் இருக்குது. படத்துக்கு பொருத்தமான ஒரு சென்டென்ஸ் அமைக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், தி எர்த் பிகம்ஸ் ஹீட், தி yellow car is emitting smoke. தி yellow car is emitting smoke. Read and tick the sentence related to the picture. படத்திற்கு பொருத்தமான சென்டென்ஸை படித்து பார்த்து அதுக்கு வண்ணமிட சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள், ஜூபிட்டர் இஸ் ஏ பிளானட், இட் ஹேஸ் ஏ ஹியூஜ் ரெட் ஸ்டார்ம்ஸ். இதுதான் பொருத்தமானது. அந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம கலர் பண்ணியிருக்கிறோம். அதே போல் அடுத்தது பாருங்கள், தேர்ட் உள்ளது தான் பொருத்தமானது. ரவி கோஸ் டு ஸ்பேஸ், ஹி ட்ராவல்ஸ் இன் ஏ ஸ்பேஸ் ஷட்டில். அடுத்து பாருங்கள், செகண்ட் உள்ளது தான் பொருத்தமானது. மதன் ஈட்ஸ் ஃப்ரூட் சாலட், ஸோ ஹீ இஸ் ஹெல்த்தி. அடுத்து கம்ப்ளீட் த சென்டென்சஸ் வித் த கரெக்ட் பேர் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், பியர், ஹேர், இதே போல் வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. கீழே அதுக்கு கீழே டேஷ் கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல எந்த வார்த்தைகள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வரிசைப்படுத்தி எழுதியிருக்கோம் நம்ம. ஃபஸ்ட்டு ஸ்க்ரீம், டீம் அப்படிங்கிறது வரணும். 2வதுக்கு பியர், ஹேர். 3வதுக்கு டவுன், கவுன். ரீரைட் ஈச் சென்டென்ஸ் வித் த ஆப்போசிட் ஆஃப் அண்டர்லைன்ட் வேர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே பாருங்கள், 3 வார்த்தைகள் ப்ராக்கெட்டு கொடுத்துருக்காங்க. வீக், ஹெல்த்தி, டெலிஷியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே அண்டர்லைன் பண்ணியிருக்கிற அந்த வார்த்தைக்கு பொருத்தமான ஆப்போசிட் வேர்டு எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மேக் அஸ் ஹெல்த்தி. My father cooks delicious food
for us. The sick dog is very weak. Read and answer அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பேராகிராஃபை படிக்க சொல்லுங்கள் குழந்தைகளை. அதுக்கு பிறகு கீழே கேள்விகள் பாருங்கள். வேர் வாஸ் மாலாஸ் பர்த்டே செலிப்ரேட்டட்? அட் ஹர் ஹோம். இதுதான் சரியானது. அதுக்கு வண்ணமிட சொல்லுங்கள். ஹூ கேம் ஃபார் மாலாஸ் பர்த்டே பார்ட்டி? ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். வாட் டிட் மாலா ரிசீவ் ஃப்ரம் தெம்? கிஃப்ட்ஸ். மேக் 3 sentences யூஸிங் த வேர்ட்ஸ் given in the grid அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த அட்டவணையிலிருந்து ஒரு 3 வாக்கியங்களை உருவாக்க சொல்லியிருக்காங்க. நாம் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். தி ஏலியன்ஸ் ஸ்போக் ஹியூமன் லாங்குவேஜ். We get water from rain. Vegetables make us healthy. Rewrite each sentence with the synonym of the underlined word. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த சென்டென்ஸில் பாருங்கள். ஒவ்வொரு வார்த்தைக்கு கோடு போட்டிருக்காங்க. அந்த கோடு போட்ட வார்த்தைக்கு சினானிம் வேர்டை பயன்படுத்தி ரீரைட் பண்ண சொல்கிறாங்க. நாம் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். We made a salad and it was delicious. She keeps her room clean. Nisa never harms anyone. Choose and complete the sentence with the correct word. ஒவ்வொரு டேஸுக்கு பக்கத்துலேயே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பொருத்தமான வார்த்தையை ஷேட் பண்ணிவிட்டு அதை எடுத்து நம்ம கோட்டை எழுதியிருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு ஸ்லீப், செகண்டுக்கு ரைட்ஸ், தேர்ட் ஒனுக்கு காட். லுக் அட் த பிக்சர் அண்ட் ரைட் ஆன்சர் ஃபார் ஈச் கொஸ்டின். பிக்சரை பார்த்து இந்த கேள்விக்கு பதில் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். ஹூ வாட்டர்ஸ் த பிளான்ட்ஸ்? பவி வாட்டர்ஸ் த பிளான்ட்ஸ். ரீரைட் த சென்டென்ஸ் கரெக்ட்லி. Kavi throws the waste in the street. Kavi throws the waste in the dustbin. Do the children in the picture pollute the earth? No, they do not pollute the earth. Read the passage and answer the questions. இந்த பகுதியை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். இதுக்கு அடுத்த பக்கத்தில் இதுக்கான கேள்விகள் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு பாருங்கள். அதுக்கு இரண்டாவது இருக்கு பாருங்கள். ஏதாவது பொருத்தமானது. சுனிதா டிட் நாட் ஸ்டடி வெல். அந்த பாக்ஸுக்குள்ளே டிக் பண்ணியிருக்கிறோம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ரீரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஷி ஹேட் பீன் இன் த ஸ்பேஸ் ஃபார் 9 months. வாட் டிட் சுனிதா வாண்ட் டு பிகம்? சுனிதா வாண்ட்ஸ் டு பிகம் எ அஸ்ட்ரோனட். ரைட் 3 sentences about the given picture அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த படத்துக்கு பொருத்தமாக ஒரு 3-4 வரிகள் எழுத சொல்லியிருக்காங்க. நாம் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். ஒரு மாதிரிக்காக எழுதியிருக்கிறோம். இதே போல் குழந்தைகள் எழுதுவதற்கு பயிற்சி கொடுங்க. ரீட் த போயம் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த போயத்தை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். அதுக்கு கீழே கேள்விகள் இருக்குது பாருங்கள். முதல் கேள்விக்கு 2வது உள்ள ஆப்ஷன் தான் பொருத்தமானது. அதை டிக் பண்ணியிருக்கிறோம். 2வது கேள்விக்கு ஃபஸ்ட்டு உள்ளது. 3வது கேள்விக்கு ட்ரீம், ஸ்க்ரீம், ஸோ, க்ரோவ், ஷவர், ஃப்ளவர் அப்படின்ட்டு எழுதணும். ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜை படிக்க சொல்லுங்கள் குழந்தைகளை. அதுக்கு பிறகு கீழே பாருங்கள் கேள்விகள். முதல் கேள்விக்கு பொருத்தமானது 3வது உள்ள ஆப்ஷன் பாக்ஸுக்குள்ளே நம்ம டிக் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதே போல் டிக் பண்ணிக்க சொல்லுங்கள். 2வது கேள்விக்கு ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன் தான் பொருத்தமானது. அதை டிக் பண்ணிக்க சொல்லுங்கள். வாட் வாஸ் ஹர் விஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹர் விஷ் இஸ் டு பிகம் அன் அஸ்ட்ரோனட். ஃப்ரேம் எ சென்டென்ஸ் யூஸிங் ஈச் வேர்டு. 3 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு வாக்கியத்தை உருவாக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். நாம் எழுதி காட்டியிருக்கிறோம். இதே போல் எழுதுவதற்கு பயிற்சி கொடுங்க. ரைட் ஏ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் இன்வைட்டிங் ஹேர் டு யுவர் பர்த்டே பார்ட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு லெட்டர் ஒரு ஃப்ரெண்டுக்கு எழுத சொல்கிறாங்க. பர்த்டே பார்ட்டிக்காக இன்வைட் பண்ணி எழுத சொல்கிறாங்க. ஒரு மாதிரிக்காக நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம். இதே போல் குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க.